சென்னை மயிலாப்பூரில் உள்ள காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் உள்ள கலந்தாய்வு கூடத்தில் தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவால் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ATSக்கு மாற்றப்பட்டுள்ளது தவிர இன்னைக்கு 40 அண்டர் இன்வெஸ்டிகேஷன் விசாரணை உள்ள கேஸ் ATS விசாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த பெண்டிங் ட்ரையல் கேசஸ்ல ரிவ்யூ பண்ணும்போது சில நீண்ட கால தலைமுறை ஆனாலும் லாங் டேர்ம் எப்ஸ்காண்டிங் அக்யூஸ்ட் பத்திய 2 ஆபரேஷன்ஸ், ஒரு ஆபரேஷன் அறம், ஒரு ஆபரேஷன் அகலி போன ஒரு சில மாசத்தில் தொடர்ந்து ஓடிட்டு இருந்து அதோட ரிசல்ட்ஸ் படி ஒரு கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் பிளஸ் ATS டீம் அவங்கள்ட்ட சேர்ந்துட்டு ஒரு ஆபரேஷன்ல ஆந்திரா போலீஸ் சேர்ந்துட்டு ஒரு ஆபரேஷன்ல கர்நாடகா போலீஸ் கூட சேர்ந்துட்டு கூட சென்ட்ரல் ஏஜென்சிஸ் கூட அவங்க நம்ம தொடர்பு வச்சு அவங்களுடைய உதவி கூட 3 லாங் பெண்டிங் அக்யூஸ்ட் சில கேசஸ்ல ஒரு கேஸ்ல ஒரு அக்யூஸ் பொறுத்தபடி ஒரு 30 வருஷம் அப்புறம் இப்போ அவர் அரெஸ்ட் ஆயிருக்காரு. இன்னொரு அக்யூஸ்ட் 26 வருஷத்துக்கு அப்புறம், இன்னொரு அக்யூஸ்ட் 29 இயர்ஸ்க்கு அப்புறம். அந்த 2 ஆபரேஷன்ல சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட் பேர் அபுபக்கர் சித்திக். அவர் தமிழ்நாடுல 5 கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஆள். தமிழ்நாடு இருக்கிற கேசஸ்ல கேரளால கூட 2 கேஸ் இங்கே டிரான்ஸ்பர் ஆகி சேர்ந்துட்டு இருந்தோம். அப்போ கர்நாடகால 2013 ஒரு கேஸ், இப்போ ஆந்திர பிரதேஷ்ல மறுபடி இன்னைக்கு ஒரு கேஸ் இப்போ இந்த மாத எக்ஸ்ப்ளோசிவ் சீசர்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஒரு கேஸ். 2வது அக்யூஸ்ட் முகமது அலி, அவர் 99ல 7 கேஸ் கிளப் பண்ணி ஒரு பாம்பு பிளாஸ்ட் கேசஸ்ல சம்பந்தப்பட்ட நபர். இந்த 2 பேர் நம்ம ராயச்சுட்டி டவுன் கடப்பா ஆந்திர பிரதேஷ் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆபரேட் பண்ணி அங்கிருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். 3வது டெய்லர் ராஜா, அவர் 96ல இருந்து 4 கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஆள். அவர் விஜயபுரா டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகா ஸ்டேட்ல இருந்து கர்நாடகா போலீஸ் கூட சேர்ந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை தொடர்பு ATS ஒரு பிரமாதமா ஒரு வெரி ப்ரொஃபஷனல் அண்ட் சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ரூஃப் தட் தமிழ்நாடு போலீஸ்ல ATS has done great work. இருக்கிற கேசஸ்ல ஆல்சோ the investigation is going on and வர காலத்தில் தமிழ்நாடு will be free from any activities which relate to the terrorism or serious criminal repercussions that will be assured of. இத ஒரு இந்த கேசஸ் சம்பந்தமா ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால கேட்கலாம். இதுக்கான இந்த கரெக்ட் சட்டப்படி பாத்தீங்கன்னா டெரரிசம்க்கு சில டெபினிஷன் இருக்கு. அந்த காலத்தில் அந்த UAPA தடா இல்லைன்னா போட்டா செக்ஷன்ஸ் இந்த கேசஸ்ல இல்லையே. ஸோ டெக்னிக்கலி பார்க்கும்போது இட் இஸ் டெரரிசம் வேர்ட் வராது. ஆனால் actions etc were all about creating terror only. ஆனால் சட்டப்படியே நம்ம சட்டப்படி தான் ஆக்ஷன் கோட் படி பேச முடியும். 30 ஆண்டுகளுக்கு மேல தலைமறைவாக இருந்த குற்றவாளிகள் இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு இவங்களை பிடிச்சிருக்கு. இது ஒரு அச்சீவ்மெண்டா பார்க்கறதா இருந்தா இது எப்படி ஒரு சவாலான கேஸ்ல இவ்வளவு வருஷங்களுக்கு பிடிக்கிறது அப்படி என்ன சவால் இருக்கு? ஒரு கேஸ்ல ஒரு 150 160 குற்றவாளி இருக்கும் போது 2-3 பேர் லாங் டேர்ம் எப்ஸ்காண்டிங் இருந்தாலுன்னா அது ஒரு சக்சஸ்ஃபுல் தான். நீங்க 150 160 அக்யூஸ்ல இருந்து ஒரு எல்லாமே எப்ஸ்காண்டிங் இல்லைன்னா நிறைய பேர் லாங் டேர்ம் எப்ஸ்காண்டிங் சொன்னா அது ஒரு ஃபெயிலியர் சொல்லிடலாம். ஆனால் ஒரு 2-3 பேர் மட்டும் லாங் டேர்ம் எப்ஸ்காண்டிங், அது கூட இப்போ விசாரணைப்படியே எப்படி அவங்க நிறைய ஃபேக் ஐடென்டிட்டிஸ் இடம் இங்க தொடர் வைக்காம எப்படி மாத்திட்டு இருந்தாரு அதை பார்க்கும்போது 30 வருஷம் தாண்டி கூட நம்ம அந்த கேஸ் விடாம பிடிச்சிருக்கோம்னா டெஃபினெட்லி சக்சஸ் ஒன்லி. ஒரு ஆள் கேளுங்க. நம்ம போலீஸ் எப்படி அதர் ஸ்டேட் போகும்போது ஒரு கான்பிடன்ஸ்க்கு அந்த ஸ்டேட்டுடைய முக்கியமான அதிகாரி கூட தொடர்பு வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணும். பட் ஆபரேஷன் மொத்தமா நம்மளுடைய ஸ்டேட் ஆபீஷியல்ஸ் விடுதான்.
டீம்ல எத்தனை அதிகாரிகள் இருந்தாங்க, எத்தனை போலீஸ்மேன் இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? ஏன்னா ஒவ்வொரு முறையுமே ஒரு பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். போலீஸ் கூட இப்ப அவங்க கண்டினியூ ஆகும்போது அவங்க என்னென்ன பிரச்சனையை எதிர்கொண்டாங்க, அந்த டீம்ல வந்து எத்தனை பேர் இருந்தாங்க? ಇಲ್ಲ ಇನ್ನಕ್ಕೆ ದಿದ್ದಿಯಲ್ಲೇ ಮೊತ್ತ ಮಾಡು 80s இன்னைக்கு 181 ஆஃபீஸர்ஸ் 4 எஸ்பி டிஐஜி இன்சார்ஜ் கூட இருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட கேஸ்ல எத்தனை ஆஃபீஸர் இருந்தாங்க அத ஒரு நம்முடைய சீக்ரெட் ஆபரேஷன்ஸ்ல இருக்கு. அதை நம்ம தெளிவா சொல்ல முடியாது. எந்த கேஸ்ல இருந்தாலும்னா அதுக்கு எவ்வளவு டீடைல்ஸ் கொடுக்க முடியும் பார்க்கும்போது அந்த ஆஃபீஸரோட ப்ரொடெக்ஷன் அவங்களோட சீக்ரெசி கூட பார்க்க வேண்டியிருக்கும். ஒரு இல்ல இப்போ பாத்தீங்களான்னா அபுபக்கர் சித்திக்கு 95ல அவர் எப்ஸ்காண்டிங், ஆனால் 2012 வரை கேஸில் சம்பந்தப்பட்டிருந்தாரு. அதே மாதிரி டெய்லர் ராஜாக்குன்னா ஒரு 4 இயர்ஸ் லிமிடெட் கேஸ் தான். முகமது அலிக்கு 1995ல சம்பந்தப்பட்ட கேசஸ் 1999 சம்பந்தப்பட்ட கேசஸ் மட்டும் தான். சில பேர் ஒரு லாங் டர்ம் 7-8 இயர்ஸ் கூட கேசஸ்ல சம்பந்தப்பட்டு இருந்தாங்க. ஒரு செகண்ட் திரும்பி கேளுங்க. அவங்க இது நம்ம அரெஸ்ட் பண்றதுக்கு 24 ஹவர்ஸ்க்கு உள்ள ஜெர்னி டைம் தவிர நம்ம ரிமாண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம அவங்க கஸ்டடி எடுத்துட்டு ஃபர்தர் விசாரிக்க வேண்டியிருக்கும். ஆனால் முதல் விசாரணை படிய அவங்க அந்த லோக்கல் ஊர்ல different kind of business, or the textile business, or the grocery store, or the real estate business, இந்த மாதிரி லோக்கல் அவங்க வாழ்க்கைக்கா பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல எல்லாம். ஐடென்டி கார்ட்ஸ் மாத்திட்டு நிறைய நடுவில் மாத்திட்டு இருக்காங்க. ஐடென்டி கார்ட்ஸ் அங்கே கூட நிறைய லோக்கல் தொடர்புல அவங்க கூட செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு ஆள் மட்டும் டெய்லர் ராஜா அலுமா கூட சம்பந்தப்பட்ட ஆள் தான். மீதி 2 பேருக்கு இந்த மாதிரி பேண்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சம்பந்தப்பட்டு இல்லையா? இந்த கேசஸ் 29 பிடி கேசஸ்ல மேக்ஸிமம் அக்யூஸ் நம்ம சட்டுக்கு உள்ள கொண்டு வந்துட்டோம். இன்னும் விசாரணை இருக்கு. சில டைம்ல சில பேர் ஹாஜராகி திரும்பி எப்ஸ்காண்ட் ஆயிருவாங்க. பட் லாங் டர்ம் எப்ஸ்காண்டிங் ஆள் நம்மகிட்ட இப்போ ஒரு 2 தவிர வந்து யாரும் இல்லையா? ஆபரேஷன் அரம் அது நம்ம சொல்ல முடியாது. ஆபரேஷன் ரம்ல பிடிச்சிருக்கோம். எந்த ஆபரேஷன் லைவ் இருக்கே சொல்ல முடியாது. பட் அகலி ஆபரேஷன் ரெட்ல பிடிச்சிருக்கோம். முருகேஷன் சொல்லுங்க. இல்லையா உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். நமக்கு எனக்கு படியே அவர் பேண்ட் ஆர்கனைசேஷன் சம்பந்தப்பட்டு இருந்தாலும் அதில் கேஸ் போடுவோம் நம்ம. அதில் இல்லையா டெய்லர் ராஜாக்கு மட்டும் அலுமா கூட சம்பந்தப்பட்டு தெரியுது. சில பேர் சிம்பத்தைசர் இருக்கலாம். நம்ம கணக்குல கேஸ் போட்டிருக்க இல்லையா பார்க்கணும். அது பயங்கரவாதிகள் கைது தொடர்பாக டிஜிபி சங்கர் ஜிவால் விளக்கம் அளித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம் நேர்களே. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.